परिवरासनं स्वामी विश्वमोहनम् எல்லாம் ஊர்வலமாக எடுத்து பத்ரகாளியம்மன் கோயிலிருந்து ஐயப்ப சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்ய நாங்கள்லாம் கிளம்புறோம். பட் இந்த ஃபீலிங் வந்து உண்மையிலேயே கேட்டால் இது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். இது ரொம்பவே டிவைனாக ஃபீல் ஆகும். எல்லோரும் அருளாடி அருளாடி என்று சொல்லுவார்கள். ஐயப்பன் நேரில் வந்து காட்சி தந்தார் போல. எங்களையே நாங்கள் அறியல, சாமியை எங்களுக்குள்ளே வந்த மாதிரி மெய் மலர்ந்து ரொம்ப நாங்கள் சன்னிதானத்தில் உட்காந்து பாடின பாட்டு தான் நினச்சி பாடினோம். அதை ஐயப்பனே நேரில் வந்து பாடின மாதிரி இருந்தது. எல்லாம் மறந்து வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் மறந்து இங்கே பார்த்தேன். கண்ணில் வர தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தண்ணீராக தான் நான் பார்த்தேன். எல்லாருக்கும் சுவாமி நேர்லேயே வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. எனக்கு என்னை அறியாமே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய vlogs பார்க்குறதுக்கு வேல்நம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்தியூருக்கு தான். அந்தியூரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீகரி ஐயப்ப சேவா சங்கம் அவங்க சார்பில் வந்துட்டு ஒரு ஊர்வலம் மாதிரி வந்துட்டு இருக்கிறாங்க. செண்டை மேளமெல்லாம் அடித்து பயங்கரமாக பட்டை கிளப்பிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனை பக்தர்கள் இருக்கிறாங்க என்ன அப்படிங்கிற தகவல் ஃபுல்லாகவே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கங்க. இப்போது ஐயப்ப சேவா சங்கம் சார்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஊரில் வந்துட்டு இருக்கிறாங்க. இது எங்கிருந்து தொடங்கி எங்கே முடியுது? லட்சுமி மண்டபத்தில் தொடங்கி அந்தியூருடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் கோயிலில் வந்து சிவாச்சாரியர்கள் பட்டாச்சாரியர் தலைமையில் வெள்ளி குடத்தில் நெய் அபிஷேகம் எடுத்து அந்தியூருடைய முக்கிய மாட வீதின்னு சொல்லக்கூடிய சிங்கார சக்தி ரோடு, சிங்கார வீதி, ராஜ வீதி, தேர் வீதி வழியாக திருப்பி மண்டபத்தில் அடைஞ்சு ஐயப்பனுக்கு வந்து பல்வேறு மூலிகள் அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் வெள்ளி குடத்தில் இருக்கக்கூடிய நெய் அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு காலையில் கணபதி ஹோமம் நடத்தணும். அந்த கலச தீர்த்தம்லாம் ஊற்றி புனித நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்கள்லாம் எடுத்து ஊற்றின பிறகு ஐயப்பனுக்கு வாழை மரத்தில் வந்து 18ஆம் படி கட்டி அதில் வந்து படி பூஜை நடக்கப்படுது. அதனை தொடர்ந்து விசேஷ பஜனை நடந்து அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் மிக விமர்சையாக நடக்கப்படுது. இது எங்கள் அந்தியூர் காவல் தெய்வம் பத்ரகாளி அம்மன்.
பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருந்து லட்சுமி திருமண மண்டபத்திற்கு ஐயப்பனுக்காக பூக்கூடை கொண்டு செல்கிறார்கள். ஸோ ஹாய், அம்மா கூப்பிட்டாங்கன்னு வந்தேன். எதுக்காக இங்கே வந்திருக்கோன்னா ஹரிஹர ஐயப்ப சேவாசனம் அது சார்பாக அந்தியூர் அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலிருந்து லட்சுமி திருமண மண்டபத்துக்கு பூக்கூடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அலங்காரம், நெய் அலங்காரம், நெய் அபிஷேகம் எல்லாம் ஊர்வலமாக எடுத்து பத்ரகாளியம்மன் கோயிலிருந்து ஐயப்ப சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்ய நாங்கள்லாம் கிளம்புறோம். துர்க்கை பூஜை குழு சார்பாக கிளம்புறோம். துர்க்கை பூஜை எத்தனை பேர் கிளம்புவீங்க? அத்தனை பேருக்கு இடம் உண்டு. எத்தனை மகளிர் வந்தாலும் அத்தனை பேருக்கு இடம் உண்டு. ஓகே, இது எத்தனை வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறீங்க? 2வது வருஷமா. 2வது வருஷமா. ஒரு பக்கம் இவங்க பூக்கூட ஊர்வலம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு வந்து இருமுடி கட்டிட்டு பக்தர்கள் வந்து போகிறதுக்கும் தயாராக இருக்கிறாங்க. நிறைய பேர் இருமுடி கட்டிட்டும் வந்து பக்தர்கள் வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி வந்துட்டு கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஊர்வலமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் நிறையா வந்துட்டு இருக்குது. லைட் செட்டிங்லாம் போட்டு பயங்கரமாக ரெடியாக இருக்கிறாங்க. நம்ம ஹரிஹர ஐயப்ப பக்தர் சேவா சங்கம் கட்சி மூல கணபதிய
1000 பேர் வந்திருப்பாங்க. இப்போது எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் இருக்குதா? எல்லாத்துக்கும் அன்னதானம் எல்லாத்துக்கும் 2000 பேருக்கு அன்னதானம் 2000 பேருக்கு அன்னதானம். இப்போ எத்தனை நாள் மாலை போடுறாங்கண்ணா இவங்க எல்லாமே? ஒரு மண்டலம் போடுவாங்க. எல்லாருமே ஒரு மண்டலம் 48 நாள் 48 நாள் போடுவாங்க. சூழ்நிலை பொறுத்த மாதிரி 24 நாளும் போடுவாங்க. 1ஆம் தேதி மாலை போட்டு ஜோதி வரைக்கும் போவாங்க. இந்த சுற்றுவரத்து பார்த்து ஒரு 10,000 பேர் போவாங்க. அன்னதானத்துக்கு தக்காளி சாப்பாடு, கேசரி எல்லாமே தயார் நிலையில் இருக்குது.
வருகிற ஜனவரி 4, 5, மார்கழி 20, 21 மேவானி ஐயப்பன் கோயிலில் ஆராட்டு பெருவிழா நடக்குது. ஆராட்டு பெருவிழா வந்து ஆற்றங்கரையோரமாக நடக்குதுங்க. இந்த ஆற்றங்கரை பெருவிழாவில் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆராட்டு பெருவிழாவிலும் கருட தரிசனம் கண்டிப்பாக உண்டுங்க. இந்த மகா தீபாவளிக்கு அப்புறம் மகா அன்னதானம் அந்தன்னைக்கு நடக்குதுங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் மாலை 6 மணிக்கு திருத்தேர் பவனி இருக்குங்க, தேரோட்டம். அடுத்து மார்கழி 21 ஜனவரி 5ஆம் தேதி மகா அபிஷேகம் நடக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து மகா புஷ்பாபிஷேகம் நடக்குதுங்க. 1008 கிலோவில் ஐயனுக்கு மகா புஷ்பாபிஷேகம் நடக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து அதுக்கப்புறம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மகா அன்னதானம் நடக்குதுங்க. அனைத்து பக்த கோடிகளிலும் அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டு எம்பெருமாள் ஐயனுடைய அருள் பெறுமாறு வேண்டி விரும்புகிறோம். சாமி சரணம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூருக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சுவாமியை சரணமையப்பான்னு சொல்லி ஒரு கோஷத்தில் வந்து ஒரு புது விதமான ஒரு வைப்பு கிரியேட் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இந்த அனுபவம் இருந்துச்சு? அதாவது இது 2வது வருஷமாக வந்து இவங்க படிப்பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வெளியில் நிறைய படிப்பூஜையில் கலந்துருக்கோம். இந்த படிப்பூஜை வந்து கொஞ்சம் ஒரு வைப்ரேஷனை வந்து ஒரு 2-3 பேருக்கு வந்து சாமி வந்துச்சு. அந்த அளவுக்கு அந்த வைப்பு உணர்ந்தீங்களா நீங்களும்? நான் சந்தோஷமாக உணர்ந்தேன். ஐயனை தரிசனம் பண்ணி மனசார ஐயர் தர்மசாஸ்தாவா நல்லபடியாக தரிசனம் பண்ணி நல்லபடியாக அதில் பார்த்தோம். பஜனைகள்லாம் செம்மையாக இருந்துச்சு, பூஜைகள்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. தர்மசாஸ்தாவை மலையில் எப்படி தரிசனம் பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே பார்த்தோம். நல்லபடியாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. நம்ம என்ன தான் பாப் சாங், ஹிப்ஹாப் அது நிறைய கேட்போம். பட் இந்த ஃபீலிங் வந்து உண்மையிலேயே நமக்கு பக்தி இருந்து நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அவங்களால முடிஞ்சால் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அவங்க கூட இருக்க கோயிலில் கிட்ட இருக்க, ஏன்னா இது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். இது ரொம்பவே டிவைனாக ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த ஃபீலிங் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக இந்த மாதிரி வருஷம் நடக்கணும். நாங்களும் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மகளிர், அதாவது சபரிமலைக்கு பெண்கள் செல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனாலேயே நமது ஹரிஹர ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கத்தின் சார்பாக ஆண்டுதோறும் வெகு விமர்சையான முறையிலே இந்த பஜனை மற்றும் தீர்த்தக்குட, பால்குட, நெய்க்குட ஊர்வலமும் மகளிர் என்று சொல்லக்கூடிய மாளிகை புறங்களினுடைய கரங்களாலே புனிதத்துவம் நிறைந்த வாசனை திரவியங்களால் நிறைந்த பல்வேறு மலர்களால் அவர்களை வந்து ஊர்வலமாக அழைத்து வந்து இந்த படிப்பூஜை நிகழ்ச்சியிலே பெண்கள் முக்கியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஹரிஹர ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கம் வெகு விமர்சையான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம். மிகச்சிறப்பான முறையிலே இந்த ஐயப்ப பஜனையிலே கலந்து கொண்டு எல்லோரும் அருளாடி மருளாடி என்று சொல்லுவார்கள். ஐயப்பன் நேரில் வந்து காட்சி தந்தால் போல அத்தனை பேரும் மனதார மிக்க மகிழ்ச்சியோடு ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அருளோடு தற்சமயத்திலே அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். சாமி சரணம். இந்த 18 படி பூஜ்யம் போதுங்க பாடிட்டு இருக்க எங்களையே நாங்கள் அறியல. சாமியை எங்களுக்குள்ளே வந்த மாதிரி மெய் மலர்ந்து ரொம்ப ஆரவாரத்தோட பாடிட்டேங்க. நாங்கள் தான் பாடணுமாங்கிறது எங்களுக்கே தெரியல. நாங்கள் 18ஆம் படி சன்னிதானத்துக்கு கீழே உட்காந்து பாடின பாட்டு தான் அதுன்னு நினச்சிட்டு தான் நாங்கள் பாடினோமே தவிர நாங்கள் லட்சுமணத்தில் பாடின பாட்டு இல்லை. நாங்கள் சன்னிதானத்தில் உட்காந்து பாடின பாட்டு தான் நினச்சி பாடினோம். அதை ஐயப்பனே நேரில் வந்து பாடின மாதிரி இருந்தது. அனைவருக்கும், இங்கே நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும், ஐயப்ப பக்தர்களுக்கும், ஆன்மீக அன்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்த உங்களுக்கும், நம்ம அனைவருக்கும், நம்ம சுவாமிகள் அனைவருக்கும், தாய்மார்களுக்கும் எல்லாம் பொறுமை காத்து இருந்து சிறப்பாக அன்னதானத்தை சாப்பிட்டு சிறப்பாக போன அனைத்து சுவாமிகளுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய ஹரிஹர ஐயப்ப சேவா சங்கத்துடைய சார்பாக மாபெரும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. பாடும் பொழுது மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. எல்லாம் மறந்து வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் மறந்து இங்கே வந்து கேட்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு. சாமி சரணம். நம்ம லட்சுமி திருமண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரிஹர ஐயப்ப பக்தர்கள் சேவா சங்கம் மற்றும் சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் இணைந்து நடத்திய 2ஆம் ஆண்டு பொன் 18ஆம் படி பூஜை விழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா 18ஆம் படிப்பாட்டு அப்படிங்கிறது பொண்ணு 18ஆம் படி மேல், சத்தியமான பொண்ணு 18ஆம் படி மேல் வாழக்கூடிய ஐயப்பனுக்கு நம்ம வந்து எல்லாரும்
ஆர்ப்பரித்து நம்ம மனசில் என்ன ஒரு குறை இருந்தாலும் அதெல்லாம் மறந்து ஐயனை நாம் தரிசிக்கணுமே அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் எல்லா மனசுலையும். எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி அந்த துன்பத்தை எல்லாம் மறந்து நம்ம சந்தோஷத்தை மட்டும்தான். அந்த 18ஆம் படி பாட்டு பாடுறப்ப எல்லா மக்கள்லையும் நான் அந்த கண்ணில் பார்த்தேன். கண்ணில் வர தண்ணீர் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த தண்ணீராக தான் நான் பார்த்தேன். எல்லாருக்கும் ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அன்னதானம் மிக சிறப்பான முறையில் போட்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்பு நடத்திய ஹரிஹர ஐயப்ப பத்திர சேவா சங்கத்துக்கு முதல்ல நாம் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். சாமியே சரணம் ஐயப்பா. சாமி சரணம். அண்ணா, சிறப்பாக இந்த 18ஆம் படி பூஜை மிகச் சிறப்பான முறையில் நடந்துச்சு. எப்படி உணர்றீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்களுடைய ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தனுடைய பல்வேறு பகுதிகளிலும் இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து தை மாதம் 5ஆம் தேதி வரையும் சபரிமலையில் நடக்கும் பூஜைகளை விட அனைத்து பகுதியிலும் கிராமங்கள் தோறும், பட்டிகள் தோறும், நகரங்கள் தோறும் இந்த ஐயப்பனுடைய பூஜையானது வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. அதிலே ஒரு பகுதியாக நமது ஹரிஹர ஐயப்ப சேவா சங்கத்தின் இந்த படிப்பூஜையானது மக்களுடைய ஆதரவோடும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்போடும் ஐயப்ப சாமியுடைய அனுகிரகத்தோடும் மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆக பல்வேறு பகுதிகளில் வைத்தாலும் கூட நாம் இந்த திருமண மண்டபத்திலே செய்யக்கூடிய இந்த படிபூஜையானது பல்வேறு பக்தர்களுக்கு நன்மையையும் நல்ல ஒரு செயலையும் இந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிகாட்டக்கூடிய ஐயப்பனுடைய பூஜையாகத்தான் நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்திலே நாங்கள் பூஜை செய்யும் பொழுதெல்லாம் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த ஐயப்பனுடைய அருளாலே அவர்கள் பலன் பெற்று அவர்களுடைய வேண்டுதலை நிறைவேறுகிறது. எங்களுடைய எண்ணமெல்லாம் என்னவென்று சொன்னால், ஆயிரக்கணக்கான பேர் இந்த படிபூஜையிலே பங்கேற்று ஐயனுக்கு இந்த பூஜையிலே கலந்து கொண்டு ஐயப்பனுடைய அருளை பெற்று எல்லா வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று மனமாற நான் வாழ்த்துகிறேன். சுவாமியே சரணமையம். அண்ணா, ஒரு நிமிஷம். அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்கள் பஜனை பாடும்போது பார்த்தீங்கன்னா பக்த பெருமக்கள் ஒரு 1000க்கும் மேற்பட்ட பக்த பெருமக்கள் கலந்துக்கிட்டாங்க. அது அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கண்ணா? அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியுன்னா, இங்கே சபரிமலையில் நாங்கள் போகலை, ஆனால் ஐயப்பனே எங்களை நேரில் எங்களுக்கு ஆறுலாசி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அது இந்த கருப்புச்சாமி பாடும்போது அது என்ன சொல்கிறதுனே தெரியல வச்சுக்கலாம். இங்கே பக்தர்கள் அத்தனை பேருமே மந்திரி சுட்ட மாதிரி சும்மா எந்திரிச்சு அவங்க கருப்பனே உள்ளே பூந்துட்டாங்க. இதனால் அவங்களுக்கு என்னுடைய ஒரு மனசில் தோன்றது என்னென்னா, எப்பேற்பட்ட ஒரு வியாதி மனக்குழப்பம் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னையோட விழுந்த வேலை மாதிரி நான் நினைக்கிறேன். நான் அப்படி ஃபீல் பண்ணேன். எனக்கு அப்படி தான் இருக்குது. பட் மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த பாக்கியத்தை கொடுத்த ஐயப்பனுக்கும் இந்த விழாக்குழு ஏற்பாடுகளுக்கும் ரொம்ப நன்றி. சுவாமியே சரணமையப்பா. விழாவானது ஒரு மாத காலமாக ஏற்பாடுகள் செய்வித்து ஐயப்ப மாலை அணிந்தவர்களுக்கும் பக்தர்களுக்கும் அனைத்து வளங்களும் நலன்களும் பெற, இறைவனுடைய அருளை பெற ஸ்ரீ ஹரிஹர ஐயப்ப சேவா சங்கம் அந்தியூர், சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் 2வது ஆண்டாக இந்த விழாவை நடத்தி இருக்கின்றார்கள். பொதுமக்களும் மாலை அணிந்தவர்களும் முருக மாலை அணிந்தவர்களும் அனைவரும் இன்றைய தினத்திலே குடும்பத்துடன் வருகை புரிந்து திருவாலயமாக இந்த இடத்தை மாற்றி சாமி தரிசனம் செய்து பக்தி பரவத்துடன் வழிபாடு செய்தார்கள். அனைவருக்கும் அற்புதமான திருநீர் குங்கும பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அன்னதானமானது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு இருக்கின்றது. அனைவருக்கும் இறைவன் அனைத்து வளங்களையும் பெற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நான் வருட எல்லா ஐயப்ப கோயிலுக்கு போயிருக்கேங்க. இப்போ சமீபத்தில் 2 ஆண்டு நம்ம ஹரிஹர பக்தர்கள் குழு தரிசனம் அருமையாக இருக்குது. இந்த கருப்புசாமி பாடலும் சரி, ஐயப்பா பாடல் நம்ம கோயிலுக்கே போகலினாலுமே இந்த இடத்துல அந்த உணர்வை நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போன மாதிரி நம்ம உணர்றோம். ஆனால் மிகவும் நல்லா இருக்குது. ஆனால் வருஷம் இவங்களுக்கு இந்த மண்டபத்தில் நடத்துறதுனால ஒரு தனிப்பட்ட அரசாங்கம் ஏதோ ஒரு இடம் கொடுத்தா அந்த ஐயப்பன் கோயில் நடத்துன்னு நான் ஆசைப்படுறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. அனைத்து பக்த கோடிகளுக்கும் சிறப்பான திருவிழாவாக நடைபெற்றக்கூடிய இந்த பரிபூஜை திருவிழாவானது இன்று சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அற்புதமான நிலையில் அனைத்து ஜாதி மத பேதமின்றி
இருப்பவன் ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுக்காக இங்கே ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் ஜாதி மத வேதமும் இல்லாமல் ஐயப்பனை தரிசித்து அன்னதானம் பருகிவிட்டு பிரசாதமாக திருநீரை வாங்கி செல்லும் நிகழ்வு இப்போது அருமையான முறையில் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது பூஜை குருநாதராக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய கார்த்திகேயனார் அவர்கள் என்னுடைய நீண்டநாள் நண்பர் அவர்கள். ஆனால் அவர் இவ்வளவு தூரம் செய்து மக்களை அனுபவித்து செய்து வரும் நிகழ்வு என்னுடைய மேன் சிரிக்க வைக்கிறது. அதாவது உள்ளங்கையிலிருந்து உச்சங்கால் வரையில் எனக்கு வார்த்தைகளே இல்லை. அந்தளவுக்கு மகிழ்ச்சி உற்சாகத்தில் நான் வந்துள்ளேன். சுவாமி, நான் வந்து 18ஆம் படி பூஜையில் பார்க்கும்போது சுவாமி நேர்லேயே வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. எனக்கு என்னை அறியாமே எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. சுவாமியே நேரில் வந்து எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி வந்துச்சு சுவாமி. அதாவது மக்களே, உண்மையாலுமே சொல்கிறேன், இது வந்து அவ்வளோ வைப்பு. அதாவது வந்து இந்த 18ஆம் படி பூஜை பாட்டு பாடும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐயப்பனை நேர்லேயே போய் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம சேனலை வந்து லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. See you, take care, bye bye, டாட்டா.